அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்றி இந்த வகுப்பை துவங்குவோம். இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து ரெகுலரா அந்த அஸ்ன முத்திரைக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் உண்டு அப்படிங்கறத பற்றிய டீடைல்ஸ் தான் இந்த கிளாஸ்ல இருந்து வரிசையா ஓனையா நம்ம கத்துக்கிட்டு வர போறோம். எதுக்காக இந்த அஸ்ன முத்திரையை செய்யறோம், இது எதனால இயற்கையோடு இணைந்த முத்திரைகள்னு சொல்றோம், எதுக்காக எப்படி இந்த முத்திரை நம்ம உடல்ல வேலை செய்யுது, இந்த மாதிரி அனைத்திற்குமே ஆதாரங்களோட நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். இந்த கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான தகவல்கள் பகிரப்படுறதுனால எல்லாருமே முதல்ல அண்டமும் பிண்டமும் அப்படிங்கறத பற்றி சொல்றோம். அதாவது இது சித்தர்கள், தொன்மையான சித்தர்கள் கொடுத்தது. சித்தர்கள்னா யாருன்னு போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இந்த சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியங்கள் என்னன்னா, பிண்டமும் அண்டமும் ஒன்றுதான். அதாவது இந்த அகஸ்தியர் வாத ஞான சௌமியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சொல்லியிருப்பாரு. 413வது பாடல்ல அந்த 2 வரிதான் கொடுத்திருக்கிறேன், முழு பாடலையும் கொடுக்கல, அது அவசியமும் இல்ல. வேதாந்த பிண்டமட அண்டந்தானே, பிண்டம்தான் அண்டமும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அதோட அர்த்தம் அதுதான், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பார்க்க மேலோட்டமா என்னமோ ஈஸியானது மாதிரி தோணும், இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கும். அதை ஒவ்வொரு தருணத்திலையும் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் பின்னாடி. அதனால இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே வாத ஞான சௌமியம் நூல்ல அகஸ்தியர் 414வது பாடல சொல்லியிருக்காரு, தானான அண்ட பிண்டம் மண் விண்ணாச்சு சகல சராசரங்கள் எல்லாம் அதுதான் ஆச்சு. அதாவது அண்டம் எடுத்தாலும் சரி, பிண்டம் எடுத்தாலும் சரி. ஏன்னா அண்டம்ங்கிறது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். பிண்டம்ங்கிறது மனித உடல். தானான அண்ட பிண்டம் மண் விண்ணாட்சி, அதாவது மண் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, அந்த 5 பஞ்சபூதங்கள் சொன்னோம் இல்லையா, மண் முதல் விண் வரை, ஆகாயம் வரை. மண், நீர், நெருப்பு, அல்லது அது சூடு, வெப்பம்னு சொல்லுவோம். அடுத்தது வாயு, ஆகாயம். இந்த 5ஆல் ஆட்சி அண்ட பிண்டங்கள் எல்லாம். சகல சராசரங்கள் எல்லாம், அதாவது சரம் அசரம், அசையும் பொருள் அசையா பொருள், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அசையும் பொருள் அசையா பொருள், இது எல்லாமே இந்த 5 பூதங்களால் ஆனவை. சோ 2 பாயிண்ட் தான் இதுல நோட் பண்ண போறீங்க. ஒண்ணு அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. 2வது பாயிண்ட் அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனவை. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ண, அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனவை. இப்போ இது என்னன்றது புரியறதுக்கு தான் அடுத்து வரிசையா சொல்றோம். நம்மளுடைய 5 புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானத்தினால குறைந்து கொண்டே வரும், அதோடைய சக்தியை இழந்து கொண்டே வரும் வயது ஆக ஆக ஆக. அதாவது மெட்டாபாலிசம்னு சொல்லுவோம், வளர்சிதை மாற்றங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் வயதான காலத்துல. இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஆனா என்ன பண்ணுன்னு தெரியாது, சொல்ல தெரியாது. நிறைய நேரம் அப்படிதான், என்ன பண்ணுன்னு தெரியல, ஏதோ தலை சுத்துறது மாதிரி இருக்குது, வாந்தி வர்றது மாதிரி இருக்குது, ஏதாவது சொல்லுவோம். ஆனா நமக்கு என்ன காரணம் என்னன்னு சொல்லவே தெரியாது. நிறைய இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, திடீர்னு எனக்கு இப்படி இருக்கு. உங்களை பற்றி உங்களுக்கு என்ன உள்ளால நடக்குதுங்கிறத தெரிஞ்சு மருத்துவர்கிட்ட போறதுக்காகவது இந்த வீடியோவை பாருங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட, நீங்க உங்களுக்கு நீங்களே சிலதை உணர்ந்து இதுதான் எனக்கு பிரச்சனை, நான் டாக்டர்கிட்ட போகாதீங்க, நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. யார்கிட்ட போகணும், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, அதை கன்வே பண்ணணும்னாலே சில அடிப்படையா சில விஷயங்கள் தெரியணும். அதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம மெயினா இந்த கிளாஸ்ல பாக்குறோம். இந்த முதல்ல நம்ம இந்த அண்டம்ன்ற பிரபஞ்சம் உலகமும் பிண்டம்ங்கிற உடலும் எப்படி உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிங்கிறது கிரியேஷன் அர்த்தம். இது நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க பல நூல்கள்ல. அதாவது கைவல்ய நவநீத தத்துவ விளக்க படலம், அதான் முதல் படலம். 2வது சந்தேக தெளிவு படலம்னு. அந்த தத்துவ விளக்க படலத்துல உள்ள முதல்ல பாத்தீங்கன்னா பாடல் 27ல இருந்து 44 வரைக்கும் எல்லாமே டீடைல்டா இருக்குது. அதை அடிப்படையா வச்சுதான் பண்ணியிருக்கிறோம். அது தவிர சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் சில விஷயங்கள் வருது, பைங்கலோ உபநிஷத்துலயும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பாபனோ உபநிஷத். சோ இது எல்லாத்தையும் படிச்சு இதுல உள்ள பிரபஞ்ச உடல் சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்டதை மாத்திரம் பார்த்து அதுபடிதான் இந்த கிளாஸ்ல நான் இப்போ உங்களுக்கு பாடத்தை நடத்துறேன். சோ இது இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை உணர்றதுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும், உங்களுடைய நல வாழ்வுக்கும் உங்களுடைய மன அமைதிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா. இப்போ மாயை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, வாழ்வே மாயம் அப்படின்னு தான் பாடுறோம் இல்லையா, உலகமே மாயம் எல்லாம் சொல்றோம். அந்த மாயா
மாயானா என்ன? மானா ஒடுங்குது, யானா விரிதல், இன்வல்யூஷன் எவல்யூஷன், தோற்றம் மறைவு, இது எல்லாமே ஒண்ணுதான். மாயானாலே அதுதான். அதாவது நம்ம இறைமயம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் உண்மையான சத்தியமான நித்தியமான பொருள், அதுதான் ட்ரூத், அதுதான் இருக்கிறது. தட் இஸ் பீயிங், சத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, அதுதான் நித்தியமான உண்மை. பல தடவை சொல்லுவோம். அதுக்கு பேரு அந்த இறைமயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றோம். பரபிரம்மம்னு சொல்லுவோம், அதுவும் இறைமயத்தை தான் குறிக்குது. பரபிரம்மம்னா, பிரம்மம்னா ரொம்ப பெரிய, பரபிரம்மம் மேலான, ரொம்ப பெரிய, நம்மளால அளவிட முடியாத ஒன்று, அளக்க முடியாத ஒன்று, அதை டிஃபைன் பண்ண முடியாது. அதைத்தான் இறைமயம்னு சொல்றோம். அதாவது ஒரு லைட்டா வெளிச்சம் இருக்க இடத்துல ஒரு நீளமா ஒரு கயிறு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு கிடந்துன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்? ஐயோ பாம்பு 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 கத்துவோம். ஆக்சுவலா அந்த கயிறு தான் உண்மை, பாம்பு போல் தோற்றம் அளிப்பது. அந்த அப்பியரன்ஸ் பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்குது. அப்போ நமக்குரிய அஞ்ஞானம், அஞ்ஞானம்னா இருளுல, இப்ப இது இருள், முழுசா வெளிச்சம் இல்ல, அறகுறையா இருக்கு. முழு இருட்டு, கும் இருட்டா இருந்தா பாம்பு கிடந்தாலும் தெரியாது, எது கிடந்தாலும் குழி கிடந்தாலும் தெரியாது. இப்ப ஒரு அறகுறையா லைட்டா வெளிச்சம் இருக்குது, ஆனா தெளிவா இது கயிறா பாம்பாடு தெரியல. ஆனா கயிறு கிடக்குது, பாம்பா நமக்கு கற்பனை. பாம்பு கற்பனை, அதுதான் கயிறு உண்மை, பாம்பு மாயை. இதுதான் இந்த அஞ்ஞானம்னு சொல்றோம், அறியாமைன்னு சொல்றோம். மூல பிரகிருதி அப்படின்னு ஒரு இல்லாத ஒன்று உண்டாயிற்று. மூல பிரகிருதி, கயிறு தான் மூலம், பாம்பு நிஜமா இல்ல, கயிறு பாம்பாக நமக்கு தோற்றம் அளிக்குது. அதத்தான் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதாவது காணல் நீர், பக்கத்துல போனோம்னா நீர் இருக்காது, சிப்பி மின்னும் வெள்ளி போல அதாவது கடற்கரையில, அதையும் சொல்லுவாங்க. ஒரு கம்பு கொஞ்சம் லைட்டா இருட்டா இருக்கும்போது கம்பு ஏதோ ஒரு பேய் இருக்கிறது மாதிரி பயத்தை கொடுக்கும். இதெல்லாம் உண்மையிலே இருக்கிறது ஒண்ணு, உண்மையிலே இருக்கிறது அந்த பரபிரமமான இறைமயம். அதை விட்டுட்டு நம்ம அது ஒண்ணும் இல்லாத மாயை தான் நமக்கு படுது. மாயை உண்மையை மறைத்து மாயை தெரியுது. கயிறுங்கிற உண்மையை மறைத்து பாம்பு என்கிற மாயை நமக்கு தெரியறதுனால நம்ம அடுத்து என்ன பண்றோம்? அது மறைக்கப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பாம்பு தான் உண்மை என்று நம்பி வாழ்ந்து வரும். இதுதான் மாயையோட சிறப்பு. மாயை தாண்ட மாயை தான் அவசியம். மாயை கொண்டுதான் மாயையும் நம்ம தாண்ட வேண்டும். ஆனா மாயைங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்குரிய ஒரு டெபினிஷன். இப்ப ஒரு வெயில்ல போறீங்க, வெளிச்சம் பட்ட உடனே உங்க உடம்புல உள்ள நிழல் விழுது. அது நிழல் உண்மையா? உண்மை கிடையாது, அது மாயை. அந்த வெயிலுக்கு உருவம் கிடையாது, வெளிச்சத்துக்கு உருவம் கிடையாது, நிழலுக்கு உருவம் உண்டு. நம்மளுடைய அந்த மாயைங்கிறது அந்த நிழல், அதோட பிரதிபலிப்பு. சோ மாயைங்கிறது இதுதான். அதாவது அதுக்கு உருவம் கிடையாது ஒரிஜினாலிட்டிக்கு. ஆனா அந்த ஒளிய தடங்கல் பண்ற அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அதனால மாயை உங்களுக்கு மாயை உருவாக்கப்பட்டது. சோ நிழல் எப்பவுமே உங்களுடைய உடம்போடே போய்கிட்டு, அதை உங்களை விட்டு விலகாது. அதேதான் அந்த மாயை நமக்கு உண்மையிலே இறைமயத்தோட சேர்ந்தேதான் இருக்கும். அடுத்தது இந்த மாயைக்கு இன்னொரு டெபினிஷன். ஏன்னா இந்த உடல் சிருஷ்டி, பிரபஞ்ச சிருஷ்டிக்கெல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் சொல்றோம். இப்போ மத்தியில ஒரு பூ இருக்கு. இந்த பூ லெப்ட் சைட்ல உள்ள ஒரு கண்ணாடி, ரைட் சைட்ல மல்டிபிள் மிரர், மிரர்ல நிறைய இருக்கும். அப்போ ஒரே மல்டிபிள் இமேஜஸ் தெரியும். இப்படி ரெண்டு கண்ணாடி இருக்குது. இந்த லெப்ட் சைட்ல இருக்கிற கண்ணாடி அந்த மாயை, கண்ணாடி தான் மாயை. கண்ணாடியில பிரதிபலிக்கிற அந்த ஒரிஜினல் பூவோட பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன். அதாவது இறைமயத்தோட நிழல் ஈஸ்வரன். அதே மாதிரி மல்டிபிள் நிறைய கண்ணாடி இருந்ததுன்னா நிறைய அந்த ஒவ்வொன்றையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஜீவர்கள், ஜீவராசி, அனைத்து உயிரினங்கள். சோ அந்த இறைமயம்ங்கிற ஒன்றுதான் மாயைங்கிற கண்ணாடியில பிரதிபலிக்கும் போது உள்ளால அது ஒரிஜினல் கிடையாது. இந்த ஒரிஜினல் பூ இல்லைன்னா உள்ளால ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. நம்ம அந்த ரிஃப்ளெக்டட் பிரதிபிம்பத்தை மாத்திரம் பார்த்துட்டு அதுதான் உண்மை கயரை போய் பாம்புன்னு நினைச்சுக்கிடுறோம். இதுதான் மாயைக்கான விளக்கம். இப்போ பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்குது, அதாவது செயலற்ற நிலை. அதாவது ஏதாவது ஒரு செயல் செஞ்சாதான் செயல் நடக்கணும்னா அது ஆக்டிவா இருக்கணும். ஒரு செயல்பட்டுனா தான் ஒரு தொழில் நடக்கும். எதுவுமே இல்லாம இன்ஆக்டிவ், எந்த ஒரு செயல்பாடும் அற்ற நிலை, அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது, பரபிரமம் அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது அத அவ்வியக்தம்னு சொல்லுவோம். அதாவது மேனிஃபெஸ்ட், அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது அது வெளிப்படும் முன்
காட்சிப்படும் முன் இருந்த நிலை. பரப்பிரமம் எப்படி இருந்தது? இன்ஆக்டிவா இருந்தது. அதுல தேசமும் கிடையாது, நேரமும் காலமும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. நோ ஸ்பேஸ், நோ டைம், நோ ஆக்ஷன். இதுதான் இனிஷியலா இருந்த ஸ்டேட். ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, நம்ம பிக் பேங் தியரி சயின்ஸ்ல சொல்றோம், பெரிய ஒரு வெடிப்பு நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ஆக்டிவா இருந்தது. அவ்வளவுதான். அதுதான் அவ்யக்தம். அதே மாதிரி அந்த அன்மேனிஃபெஸ்ட்ல இருந்து காலத்தோடு துணையுடன் குணங்கள் வெளிப்பட்டு, முதல்ல அவ்யக்தம், நோ ஸ்பேஸ், நோ டைம், நோ ஆக்ஷன். அதுல இருந்து குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்படி வெளிப்பட ஆரம்பிச்ச கட்டத்துக்கு பேரு தான் மூல பிரகிருதி. இதுக்கு பேரு மூல பிரகிருதி, இயற்கைன்னு சொல்லுவோம். பிரகிருதினா இயற்கை. அப்புறம் மூல பிரகிருதி அடுத்து மகத். மகத்துன்னா புத்தி, அறிவு, பேரறிவு. நம்மளுக்கு இருக்கிற புத்தி கிடையாது. நான் இப்ப பேசுறேனே, இந்த புத்தி கிடையாது. அந்த மூல பிரகிருதி, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், பிரபஞ்ச புத்திக்கு பேர் தான் மகத். மகத் அது பெரிய அறிவு. அந்த அவ்யக்தம் மூல பிரகிருதியா குணத்தை வெளிக்காட்டி, அதுக்கடுத்து அறிவு மயமா அந்த அறிவு மகத்துல இருந்து அகங்காரம் வெளிப்படுது. அந்த அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரை. தன்மாத்திரைனா என்ன? நம்ம சொல்ற போல, அதாவது சுவை, ஊறு, ஓசை, ஒளி, நாற்றம். நம்ம சொல்றோம்ல எல்லாம், அதாவது பாக்குறது, கேட்கிறது, சுவைக்கிறது, அதே மாதிரி தொடு உணர்ச்சி, ஸ்பரிச உணர்ச்சி, இது எல்லாமே இதுதான் தன்மாத்திரை. தன்மாத்திரைன்னா ஆக்சுவலா என்ன? தன் மாத்திரத்துல தான் மட்டும், அதாவது அது மட்டுமே, தட் அலோன். தன்மாத்திரைக்கு ரியல் மீனிங் அது மட்டுமே அப்படின்னா, அந்த தன்மாத்திரைகள்ல இருந்துதான் பஞ்சபூதங்கள் உருவாயிற்று. அப்போ அவ்யக்தம்ங்கிறது அன்மனிஃபெஸ்டட் ஸ்டேட், எதுவும் காட்சிப்படாத ஒரு நிலை அவ்யக்தம். அது வியக்தம். வியக்தம் காட்சிப்பட மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஜகத்துங்கிறது என்ன? நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இப்போ எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு? எல்லா உபநிஷதங்கள், அந்த கைவல்யநவந்தம் இதை பேஸ் பண்ணி கொடுக்கிறது. அதாவது பரப்பிரமம்னா என்னன்னு சொன்னேன், அவ்யக்தம்னா என்னன்னு சொன்னேன். அவ்யக்தம் நோ ஆக்ஷன், செயல்படாத. ஆனா அனைத்து சக்தியும் ஒடுங்கிய நிலை. செயல்படலன்னு சக்தி இல்லாம இல்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்படியே பயங்கர எனர்ஜி, சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம் சயின்ஸ்ல. அனைத்தும் உள்ளால அடக்கி, எப்படி ஒரு ஆலமரம் ஆலமர விதைக்குள்ளால அடக்கப்பட்டு இருக்கிறதோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அப்படித்தான் இந்த என்டையர் பிரபஞ்சம் ஒரு அவ்யக்தம்ங்கிற நிலை சொல்றது அவ்வளவு அடக்கி இருக்கிற ஒரு சின்ன புள்ளின்னு சொல்ல முடியாது, அவ்வளவு சின்ன. அதுல மூல பிரகிருதினா என்ன? 3 குணங்கள், தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம். இந்த 3 குணமும் பிரதிபலிச்சா அது பேரு மூல பிரகிருதி. இது இந்த கீழே கட்டம் அடுத்தடுத்து போடணும், இதுக்கு அடுத்து இல்ல, ஒவ்வொரு நிலைய சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா தனித்தனியா பிரிச்சு சொல்றோம் அந்த டெபினிஷனை. அதே அவ்யக்தம் தான் மூல பிரகிருதி ஆகுது. அந்த பரப்பிரமம் தான் அவ்யக்தமா காட்டுது. அப்புறம் மூல பிரகிருதி ஆகுது, அப்புறம் மகத்தாகுது. இந்த அவ்யக்தத்திலே மகத்துவம் அகங்காரமும் உண்டு, பேரறிவும் உண்டு, அகங்காரமும் அங்கே உண்டு. இது இந்த பேரறிவுங்கிறது பிரபஞ்ச அறிவு, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், காஸ்மிக் ஈகோ, அது ரெண்டும். இப்போ இந்த மூல பிரகிருதி மகத் அகங்காரத்தை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். சத்துவ குணங்களோட பிரிஞ்சு வாரது சுத்த வித்தைங்கிற மாயை. இங்கதான் மாயையே வருது. சுத்த வித்தை ஒரு மாயை, அவித்தை ஒரு மாயை. அவித்தை முழு அறியாமை, சுத்த வித்தை அதுவும் மாயைதான். ஆனா அதுல பிரபஞ்ச புத்தி உண்டு. சத்துவ குணத்துல போறது சுத்த வித்தை. இப்போ அந்த பரப்பிரமம் சுத்த வித்தை என்ற மாயையில், அதான் கண்ணாடி, அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதான் ஈஸ்வரன். அதே போல அந்த பரப்பிரமம் அவித்தையில, அந்த அவித்தைங்கிற மாயையில ரிஃப்ளெக்ட் பண்ணி வாரதுதான் ஜீவன். இதோட பிரதிபிம்பம் தான் ஜீவன். அதாவது அந்த இறைமயம்ங்கிறது ஈஸ்வரன் சொல்றது இறைமயத்தோட பிரதிபலிப்பு. சுத்தவித்தை என்ற மாயையான கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பமே ஈஸ்வரன். அவித்தை என்ற ரஜோ தமோ குணம் உள்ள மாயையில் பிரதிபலித்த பரப்பிரம்மே ஜீவன். இது முதல்ல புரிஞ்சுக்கும். அப்புறம் சுத்த வித்தையில அந்த மாயையில சத்துவ குணம் மாயா சக்தி வெளிப்படுது. இப்போதான் சக்தியே வெளிப்படும். அவித்தையிலிருந்து ரஜோகுண அவித்யா சக்தியும் தமோகுண விட்சேப ஆவரண சக்தியும் உருவாகும். ஏன்னா இது ஒவ்வொரு புது நேமா சொல்றேன்னு பயப்பட வேண்டாம். சத்துவ குணம், அந்த சத்துவ குணமா இருக்கிற ஒரு மாய சக்தி வெளிப்படுறது எதுல? இந்த சுத்த வித்தைங்கிற மாயையில இருந்து அந்த சக்தி வெளிப்படுது. ரஜோகுணம் அவித்யா சக்தினா அறியாமை அப்படிங்கிற அஞ்ஞான சக்தியும், தமோ குணத்தினால அந்த குணம் ஏற்படுத்துறது விஷேப ஆவரண. அதாவது ஒண்ணு மறைக்குது, பாம்ப கயிறை மறைக்கிறது
பாம்பு. அதே மாதிரி அத பாம்புன்னு ப்ரொஜெக்ட் பண்றது விட்சேப சக்தி. சோ விட்சேப சக்தி ஆவரண சக்தினா ஒண்ணு வந்து ஒண்ணு மறைக்குது, இன்னொன்னு அதை வேறு விதமா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டு. அதைத்தான் விட்சேப சக்தி ஆவரண சக்தின்னு சொல்றோம். சோ இந்த சக்தி வெளிப்பட்ட உடனே முதல்ல சூக்கும பஞ்சபூதங்கள், சூக்குமம்னா சட்லஸ்ட் ஃபார்ம், ரொம்ப ரொம்ப நுண்ணிய நுணுக்கமான பஞ்சபூதங்கள் உருவாகுது. அந்த பஞ்சபூதங்கள் சூக்குமமா இருக்கிற பஞ்சபூதங்களை தன்மாத்திரைகள் என்று சொல்லுவோம். அந்த தன்மாத்திரைகள் தான் தூல பூதங்களாக மாறுப்பேன். சோ சூக்கும பஞ்சபூதம் வந்து தூல பஞ்சபூதம் ஆகி தூல பஞ்சபூதங்களே பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுது. ரஜோகுண தமோகுணத்தால அந்த டாமினேஷனால வந்த தூல பஞ்சபூதங்களால தான் ஜீவ ராசிகள் உற்பத்தி ஆகின்றன. இதுதான் பிரபஞ்ச உடல் சிருஷ்டி. சிம்பிளா இது ஒன்னொன்னுக்கும் ஒரு வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சிம்பிளா எல்லாத்தையும் பிக்டோரியலா கொண்டு காட்டினா கொஞ்சம் ஞாபகமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, இறைமயம் அவ்யக்தம்ங்கிற நிலையை அடையுது, இன்ஆக்டிவா இருக்குது, எல்லாம் அடங்கி ஒடுங்கிய நிலை. அங்க குணமும் இருக்குது, மகத்தும் இருக்குது, அகங்காரமும் எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்குது. எப்ப குணங்கள் வெளிப்படுதோ அதுக்கு பேரு மூலப்புறம். அதுக்கடுத்து அதுல இருந்து வேற அறிவும் அகங்காரமும் வருது. அந்த அகங்காரம் சுத்த வித்தைங்கிற மாயையை உருவாக்கி அந்த மாயையில பிரதிபலிச்ச ஈஸ்வரனை கொண்டுதான் சத்துவகுண மாயாசக்தி வெளிப்பட்டு அதுல இருந்து சூக்ம பஞ்சபூதம் வந்து அது தூல பஞ்சபூதமா மாறி பிரபஞ்ச உற்பத்தியா. இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ரஜோகுணம் தமோகுணத்தால ஆன அவித்தைங்கிற மாயை வெளிப்பட்டு அதுல பிரதிபலிச்ச ஜீவன்கிற அந்த பிரதிபிம்பம் தான் ரஜோகுண அவித்யா சக்தி தமோகுணத்துல உள்ள விட்சேப ஆவரண சக்தியை உருவாக்கி சூக்ம பஞ்சபூதத்தை முதல்ல கொடுத்து தூல பஞ்சபூதமாக்கி ஜீவ ராசிகளை உற்பத்தி செய்து. இதுதான் பிரபஞ்ச சிருஷ்டி. இப்போ இன்னொரு வார்த்தை, இது வந்து ஒரு வொக்கபுலரி தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சமஷ்டி வியஷ்டி. ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா சமஷ்டிங்கிற வந்து காடு எடுத்துவோங்க. காடுல பல வகையான மரங்கள் உண்டு, தாவரங்கள் உண்டு, என்னென்னமோ உண்டு, எல்லாம் சேர்ந்ததுதான் காடு. வியஷ்டிங்கிற அதுல உள்ள ஏதோ ஒரே ஒரு இது. இப்ப மரம் கூட்டமா ஒரு மரம் இருக்கு, மாமரம் இருக்கிறது மாந்தோப்பு, தேக்கு மரம் இருக்கிறது வந்து தேக்கு தோப்பு. அதுல ஒரே ஒரு மரத்தை எடுத்து தனியா பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஒண்ணு வியஷ்டி. அதாவது எல்லா மரங்களுக்கும் வேர் உண்டு, பிரான்ச் உண்டு, இலை உண்டு, பழம் உண்டு, எல்லாம் உண்டு. இது மொத்தமா சேர்ந்து பாக்குறது சமஷ்டி. தோட்டமா மொத்தமா ஃபாரஸ்டா வியஷ்டிங்கிறது அதுல உள்ள ஒரே இந்த அர்த்தத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் அதை வந்து எக்ஸ்பிளைன். இப்போ பஞ்சபூதங்கள் அதுதான் நமக்கு முக்கியமான பாடம் இன்னைக்கு என்ன பொறுத்தளவுல. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்திரைகளும் ரெடி, நீங்களும் எல்லாத்துக்கும் தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நீங்க வந்து பெரிய இந்த டாக்டரேட் படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், தேவையே இல்லை. மனித அறிவு ஒன்று இருந்தால் போதும். கவனிச்சுக்கிட்டே வாங்க, முடிவுல நீங்க சந்தேகத்தை கேட்கலாம். முதல்ல வந்து பிரபஞ்சம் உருவாததுக்கு முன்னாடி சூக்கும பஞ்சபூதங்கள் தூல பஞ்சபூதங்களாக மாறி அதுல இருந்தா பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சபூதங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பேசிக் எலிமெண்ட்ஸ் சொல்ற ஆகாய மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, அப்புறம் மண் மூலக்கூறு. இந்த 5 மூலக்கூறத்தான் 5 பேசிக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம், பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். So these words are interchangeably used to represent only these 5 basic elements. இந்த 5 மூலக்கூறுகளை தான் பஞ்சபூதம்னு சொல்றோம், பேசிக் எலிமெண்ட் சொல்றோம், ஆகாய மூலக்கூறு சொல்றோம், வாயு மூலக்கூறு சொல்றோம், வெப்ப மூலக்கூறு சொல்றோம், நீர் மூலக்கூறு சொல்றோம், மண் மூலக்கூறு சொல்றோம். இப்போ நமக்கு அஸ்ன முத்திரைக்கு பிரபஞ்சத்தை விட்டுருங்க, அது வந்து சத்துவ குணம், இது தமோ குணம். அதுல வந்து நம்ம 3 கலர் சொல்லியிருப்போம். கலர் எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்னா சத்துவ குணம் வெண்மை, ரஜோகுணம் சிகப்பு, கருப்பு வந்து தமோ குணம். அதைத்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த இது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹியூமன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய விளக்கங்கள் தேவை. இந்த அஸ்ன முத்திரைக்கும் அது அவசியம் தேவை. உங்களை பற்றி சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிடுறதுக்கு டாக்டர் படிக்க வேண்டாம், அனட்டாமி படிக்க வேண்டாம், பிசியாலஜி படிக்க வேண்டாம், சோசியாலஜி படிக்க வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம், அந்த வார்த்தையே தெரிஞ்சிருக்க வேண்டாம். அண்டம் பிண்டம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப பிண்டத்தை பத்தி தான் பாக்குறோம், உடலை பத்தி தான் பாக்குறோம். ஏன்னா உடலைத்தான் நம்ம கவனிச்சுக்கிறதுக்காக இந்த அஸ்ன முத்திரையை அப்புறம் மைக்ரோகாசம் இஸ் ஆஸ் இன் மேக்ரோகாசம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அந்த பாயிண்ட் எழுதிக்க. அப்போ 2 பாயிண்ட் எழுதியிருக்க சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, முதல் பாயிண்ட். 2வது அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனவை. இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பஞ்சபூத குணாதிசயங்களும் போன கிளாஸ்ல நான் அகஸ்தியர் பாடலையும் 2ஐயும் சொல்லி, எர்த் வந்து கோல்டன் கலர், வாட்டர் வந்து ஒயிட் கலர், ஹீட் வந்து ரெட் கலர்,
வாயு வந்து பிளாக் கலர், ஆகாயம் கிறிஸ்டல் கலர். இது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. பாத்தீங்கன்னா மண் மூலக்கூறு கோல்டன் கலர், வாட்டர் மூலக்கூறு வெள்ளை கலர், அதே மாதிரி நெருப்பு மூலக்கூறு சிகப்பு கலர், வாயு மூலக்கூறு கருப்பு கலர், கடைசியில ஆகாயம் படிகம். அதுல என்ன கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த கலர் தான். ரெட் கொடுத்தீங்கன்னா ரெட் ரிஃப்ளெக்ட் ஆகும், எல்லோ கொடுத்தா எல்லோ ரிஃப்ளெக்ட் ஆகும், கிரீன் கொடுத்தா கிரீன் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இது வந்து ஆகாயம் படிக நிறம் கிறிஸ்டல். இந்த கலர் தெரியணும். ஏன்னா இந்த கலர் கோட யூஸ் பண்ணி தான் மூலக்கூறை வந்து நான் குறிச்சுக்கிறேன். இதை எழுதிக்கோங்க. மண் பொன்னிறம் கோல்டன் எழுதிக்கோங்க. மண் பொன்னிறம், நீர் வெள்ளை, மூணாவது வெப்பம் செம்மை சிகப்பு கரை, நாலாவது வாயு கருமை பிளாக், 5 ஆகாயம் கிறிஸ்டல் படிகம் படிகம். சோ கலர் எதுக்காகனா நம்ம அடுத்த காம்பினேஷன் போடுறதுக்காக அந்த கலர் உங்களுக்கு இங்க வேணும்ன்றக்காண்டி இதை சொல்றேன். எழுதிட்டீங்களா? அடுத்தது போக இப்போ நம்ம பிரபஞ்சத்துல சொல்லுவோம், அதாவது ஒரு மேட்டர் அல்லது ஒரு பார்ட்டிகிள், ஒரு துகள் அல்லது ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், சூக்கும பஞ்சபூதங்கள்ல இருந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவாக்கப்பட்டன. அப்ப எப்படி அந்த சூக்கும பஞ்சபூதமா இருந்தது ஸ்தூல பஞ்சபூதமா மாறுது, அந்த காம்பினேஷன் எப்படி அந்த வந்து மாற்றுறதுக்குரிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப நான் சொல்ல போறேன். 5 அடிப்படை மூலக்கூறுகள்ல ஒரு விகிதத்துல சேர்த்தோம்னா, ஒரு விகிதாச்சாரத்துல சேர்க்கும் போது உங்களுக்கு பார்ட்டிகிள் ஆர் மேட்டர், ஒரு துகளோ அல்லது ஒரு பொருளோ, அதாவது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் பார்ட்டிகிள், அது வந்து கிடைக்கும். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த சூக்கும பஞ்சபூதத்துல இருந்து தூள பஞ்சபூதமா மாத்துற ப்ராசஸ்க்கு பேரு பஞ்சீகரணம். எழுதிக்கோங்க, பஞ்சீகரணம். ஏன்னா பஞ்சீகரணம் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மற்றது புரிய ஆரம்பிக்கும். அது தெரியணும், அப்பதான் எனக்கு உடல்ல என்ன பிரச்சனையா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பஞ்சீகரணம் 5 மூலக்கூறுகளும் சேர்ந்த கலவை. எப்படி கலந்தா சூக்குமத்துல இருந்து தூலத்துக்கு போகுது, நுட்பமா இருக்கிறது எப்படி பிசிக்கலா மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு பேரு பஞ்சீகரணம் அல்லது குயின்டுப்ளிகேஷன் ஆங்கிலத்துல. 5 பொருள்களுடைய கலவை. இந்த பஞ்சீகரணம் ப்ராசஸ் சூக்குமத்தை தூலமா மாத்த, நுண்மையானதை நமக்கு கருப்பொருளா காட்டுறதுக்கு பயன்படுது. இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது, சும்மா கருப்பா காட்டி இருக்கிறேன். அந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட மூலக்கூறுகள் இருக்குது, ஏகப்பட்ட மூலக்கூறுகள் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், ரேண்டமா ஒரு மூலக்கூறை நான் எடுக்கிறேன், ஆகாய மூலக்கூறு, அதுக்கு லேபிளிங் 1ன்னு கொடுக்குறேன், அதுக்கு கலர் கிறிஸ்டல் கலர், வெள்ளையும் அதே டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு சின்ன ஆஷ் கலரை கொடுத்துருக்கிறேன். ஆஷ் கலர் கிடையாது, கிறிஸ்டல் கலர் இதோடது ஒரிஜினல் கலர். 2வது மூலக்கூறு இங்க பாக்குறோம்ல, இது வந்து வாயு, இன்னொன்னு ரேண்டமா எடுக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல, அது வந்து 2வது லேபிள் 2 வந்து வாயு. லேபிள் 3ங்கிறது எதை குறிக்குது, சிவப்பா இருக்கிறது வெப்பத்தை குறிக்கும். 4 நீர் வெள்ளை நிறம், 5 பொன்னிறம் மண் மூலக்கூறு. அப்போ நம்ம மண் மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, அடுத்தது ஆகாய மூலக்கூறு. மண், நீர், வெப்பம், வாயு, ஆகாயம். சோ அந்த கலரையும் நமக்கு மைண்ட்ல வரணும். அதுக்காக ஒவ்வொரு மூலக்கூறு இப்படி ரெக்டாங்கிளா இருக்கும், ஸ்கொயரா இருக்கும், ரவுண்டா இருக்கும், அதெல்லாம் இமேஜின் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அது எப்படி வேலை செய்து எப்படி பிரிக்கலாங்கிறதுக்காக அப்படி காட்டியிருக்கிறேன். ரொம்ப நுட்பமானது. ஒரு மூலக்கூறுனா பாருங்களேன், மூலக்கூறு ஒரு 2-3 அதாவது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்துதான் ஒரு மூலக்கூறு உருவாகும். அந்த மூலக்கூறை ஒரு நமக்கு விளக்குறதுக்காக நான் இந்த இதுல கொடுத்திருக்கிறேன். சோ நிறைய மூலக்கூறுகள் இருக்குது இந்த அண்டத்துல. அந்த அண்டத்துல ஒண்ணு எடுத்திருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இப்படி இருக்காது, ஒரு புரிதலுக்காக இந்த ஷேப்பை கொடுத்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆகாய மூலக்கூறு நம்பர் 1, 1ன்னு ஆகாயம் ஞாபகம் வந்துடணும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து 2 பாகமா பிரிக்கிறோம். 50-50 1ங்கிற லேபல 1.1 1.2. அப்போ இது 50% ஆஃப் ஆகாய மூலக்கூறு, இது 50% ஆஃப் ஆகாய மூலக்கூறு. ஒரே ஒரு மூலக்கூறை 50-50 2 பாகமா சமமா பிரிக்கிறோம். அப்புறம் இதுல 1.1ங்கிறது வந்து இந்த முழு மூலக்கூறுல உள்ள பாதி. 1.2 மிச்ச பாதி இருக்கு இல்லையா, இந்த 1.2 அந்த லேபல் உள்ள மிச்ச பாதியையும் 4 பங்கா பிரிக்கிறோம். இதுக்கு லேபலிங் என்ன பண்றோம், 1.2.1 1.2.2 1.2.3 1.2.4. இந்த லேபலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எழுத முடியாது, அதுக்காக தான் படத்துல, அதாவது இது ஒரு மூலக்கூறை பாதியா பிரிச்சு 1.1 1.2ங்கிறோம். அந்த 1.2 2வது பாதிய திருப்பியும் 4 பக்கம் பிரிச்சுக்கும் போது 1.2.1. 1ங்கிறது எதை குறிக்குது, ஆகாய மூலக்கூறு குறிக்குது. 2ங்கிறது என்னது குறிக்குது, 1.2ல 2ங்கிறது வந்து அதுல உள்ள செகண்ட் ஆஃப். 1.1ங்கிறது ஃபர்ஸ்ட் மூலக்கூறோட ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்புறம் 1.2.1ங்கிறது என்ன,
அதாவது ஆகாய மூலக்கூறோட 2வது பகுதியில உள்ள 4 பங்குல முதல் பாகம். இத மனசுல வாங்கிக்கோங்க, ஏன்னா இது முக்கியம். ஆகாயத்தை 2ஆ பிரிக்கிறோம், அதை 1.1 1.2 பிரிக்கிறோம். முதல் பாதி 2ஆம் பாதி. அந்த 2வது பாதிய 1.2 அடுத்து 4 பங்கா பிரிக்கிறோம். அதுக்கு 1.2.1. ஆகாயக்கூறுல 2வது பாதியில முதல் பங்கு, ஆகாயக்கூறுல 2வது பாதியில 2வது பங்கு, 3வது பங்கு, 4வது பங்கு. இதுதான் 1.2.1 1.2.2 1.2.3 1.2.4. இது சட்டில் ஆகாயம். சட்டில்னா சூக்குமமான ஆகாயம். அடுத்தது வாயுவும் அதே கான்செப்ட், லேபல் மாத்திரம் மாறும். 2 அதுக்கு லேபல். 2.1 2.2 முதல் பாதி 2ஆம் பாதி. அந்த 2.2 அகைன் 4ஆ பிரிச்சுட்டோம்னா என்ன ஆகுது? 2.2.1. 2 வாயுக்கூரை குறிக்குது. வாயுக்கூறுல 2ஆ பிரிச்ச 2வது பகுதியில அதுலயும் திருப்பி 4 பங்கா பிரிக்கிறதுல முதல் பாகு, 2வது பாகம், 3வது பாகம், 4வது பாகம். இது சூக்கும வாயு. அடுத்தது அதே போலதான் 3 3.1 3.2. 3ங்கிறது எப்பவுமே வெப்பத்தை குறிக்கும். 3.1ங்கிறது வெப்பத்துல உள்ள முதல் பாதி. 3.2ங்கிறது 2வது பாதி. அப்புறம் 3.2 2வது பாதியே 4ஆ பிரிக்கும் போது 3.2.1 3.2.2 3.2.3 3.2.4. அப்போ மொத்தம் நமக்கு எப்படி பிரிச்சிருக்கிறோங்கிறத சொல்றோம். இதுதான் நுட்பமான வெப்ப மூலக்கூறு. அதே மாதிரி வாட்டர் 4 வாட்டர், நீரை குறிக்கும். அதையும் 2ஆ பிரிக்கிறோம். 4.1 4.2. முதல் பாதி 4.1, 2வது பாதி 4.2. இத 4.2 திருப்பியும் பிரிக்கும் போது 4.2.1 2 3 4. இதே இது மண் தத்துவத்துக்கு நீங்களே பண்ணிக்கலாம். 5 முதல் நம்பர் எதை குறிக்குது? 5னா மண் மூலக்கூறு, 4னா நீர் மூலக்கூறு, 3னா வெப்ப மூலக்கூறு, 2னா வாயு மூலக்கூறு, 1னா ஆகாயம். இது முதல். 2வது என்ன கொடுக்கும்? அந்த பர்டிகுலர் மூலக்கூறோட முதல் பாகமா 2வது பாகமா. 3வது நம்பர் எதை கொடுக்கும்? அந்த 2வது பாகத்துல உள்ள 4 பாகம். இதுதான் இதுல உள்ள லேபலே. இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மூலக்கூறா எடுத்துரும். இப்போ இந்த மூலக்கூறு எப்படி ஃபார்ம் ஆகும்? முதல்ல ஆகாயத்துல உள்ள 1.1 எடுத்துக்கிறோம். அடுத்தது 2.2.1 வாயுல உள்ள 2வது பாகத்துல உள்ள முதல் பங்கை எடுக்கிறோம். அடுத்தது வெப்பத்துல உள்ள 2வது பாகத்துல உள்ள முதல் கூரை எடுக்கிறோம். அடுத்தது வாயுல உள்ள 2வது பாகத்துல உள்ள முதல் பங்கை எடுக்கிறோம். அடுத்தது மண் மூலக்கூறுல உள்ள 2வது பாகத்துல உள்ள அந்த 2வது முதல் பங்கை எடுக்கிறோம். இப்போ முதல் ஆஃப் இங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகாயத்துல 1.1 ஒரு பங்கு, மிச்சம் 1/4 4 மிச்சம் ஆகாயம் தவிர மிச்சம் 4 மூலக்கூறுகளும் வந்துருச்சு. இது எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா இதுதான் சூக்கும ஆகாயம். தூள ஆகாயத்துல 100% ஆகாயக்கூறு மாத்திரம் இருந்தது. எப்படி சூக்குமமா மாறுது? பாதிது ஆகாய மூலக்கூறு எடுத்துக்கிறோம், மிச்சம் 1/4 மிச்சம் 4 மூலக்கூறுல எடுக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தா தூள ஆகாயம். அதே மாதிரி சூக்கும வாயுக்கூறுல உள்ள முதல் பாதி எடுத்துக்கிறோம், அடுத்தது மிச்ச 4ஐயும் சேர்க்கிறோம். 1.2.1. இப்போ வாயு மூலக்கூறுல முதல் பாதி 2.1 ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டு 2வது ஆஃப்ல எதை எடுக்கிறோம்? மிச்ச 4 மூலக்கூறையும் தூக்கி போடுறோம். 1/4. அதே மாதிரி தான் நமக்கு வெப்ப மூலக்கூறு முதல் பாதி எடுத்துக்கிறோம், அடுத்தது மிச்ச 4ஐயும் கொண்டு சேர்க்கிறோம். இப்போ வெப்ப மூலக்கூறு சூக்குமத்துல இருந்து தூளமா மாறிடுச்சு. சோ நீர் மூலக்கூறுல ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம் 4.1, அப்புறம் மிச்சம் 4, அது தவிர மிச்சம் உள்ளது எல்லாத்துலயும் 1/4 எடுத்து. இப்போ இது ஃபுல்லா சேர்ந்து என்ன ஆயிருச்சு? தூளமான பிசிக்கல் வாட்டர் வந்துருச்சு. இப்போ இதுதான் ஃபைனல். இதுதான் பஞ்சீகரணம் ப்ராசஸ்ங்க. வேற ஒண்ணும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. என்ன பண்றோம்? ஆகாய மூலக்கூறு 50% எடுத்துக்கிட்டு மிச்சம் 4ஐயும் 12.5 12.5 12.5 12.5 எடுத்துக்கலாம். அதாவது 1/4 ஆஃப் ஆஃப்ல 1/4 1/8 தானே வரும். 50% 50% 4ஆ பிரிக்கும் போது 1 12% அப்படின்னு வரும்போது இப்போ முதல்ல தூள ஆகாயத்துல 50% ஆகாய மூலக்கூறு இருக்கும், மற்றெல்லாம் கம்மியா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? தூள ஆகாயத்துல அத்தனை மூலக்கூறும் உண்டு, ஆனா டாமினேட்டிங் மூலக்கூறு ஆகாயம். 2வது இந்த பாத்தீங்கன்னா இதுலயும் 5 மூலக்கூறுகளும் உண்டு தூள வாயுல, ஆனா மேக்சிமம் 50% வாயு மூலக்கூறு, மிச்சம் எல்லாம் 12.5 12.5 12.5 தான் %. அடுத்தது வெப்ப மூலக்கூறுல பாதிது அது, மிச்ச 4 12.5 12.5 ஈச். வாட்டர்ல 50% வாட்டர் மூலக்கூறு, மிச்ச 4 12.5 ஈச். மண் மூலக்கூறுல இது மாத்திரம் 50, மிச்ச 4மே 12.5 12.5. சோ இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சூக்கும மூலக்கூறுல பார்த்தோம். இப்போ இந்த கலவையினால, இந்த மிக்ஸ் பண்ணதுனால பிசிக்கல் ஆகாயம் ஆயிருச்சு, பிசிக்கல் வாயு ஆயிருச்சு, பிசிக்கல் ஹீட் ஆயிருச்சு, பிசிக்கல் வாட்டர் ஆயிருச்சு, பிசிக்கல் எர்த் ஆயிருச்சு. அப்போ ஆகாய மூலக்கூறு,
வாயு மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, மண் மூலக்கூறுன்னு எதை சொன்னாலும் அத்தனையிலையும் எல்லா மூலக்கூறும் இருக்குது. 5 மூலக்கூறுகளும் இருக்குது. அந்த விகிதாச்சாரங்கள் தான் வேற. ஆகாய மூலக்கூறு அதிகம். இப்போ இது புரிதலுக்காக எக்ஸாக்டா 50%, 12.5, 12 போட்டோம். நம்ம உடம்பு இருக்குல்ல, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்புல சிலவங்களுக்கு ஆகாயம் 50 விட கம்மியா இருக்கலாம். மண்கூறு 12.5 விட கூட இருக்கலாம். அவரவர் செயல்கள் செய்ய திறமை எல்லாமே இந்த பஞ்சபூத கூறுகளின் கலவையே. அதுக்குதான் இது ரொம்ப முக்கியம் சொன்னது. இந்த பஞ்சீகரணம் புரிஞ்சிருச்சுன்னா எதையுமே எதனால இது இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். அஸ்னமுத்திரையும் இந்த இதோட தான் சொல்யூஷன் இதுக்குதான் கொடுக்குதுங்கிறத உங்களால புரிய முடியும். சோ பஞ்சீகரணம் ப்ராசஸ் இவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். இப்போ மொத்தமா நான் உங்களுக்கு கன்சாலிடேட்டடா சொல்றேன். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்பேஸ் ஆகாயம்னு இருக்கு இல்லையா, 1, ஏர் 2, ஹீட் 3, வாட்டர் 4, எர்த் 5. இத ஒவ்வொரு ரோலையும் என்ன பண்றோம், முதல்ல 2ஆ பிரிக்கிறோம். 1.1, 1.2, 2.1, 2.2, 3.1, 3.2 2ஆ பிரிக்கிறோம். அடுத்தது என்ன பண்றோம், ரெண்டையும் கம்ப்ளீட்டா தனித்தனியா செப்பரேட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், முதல் பாகம் இருக்கு, 2வது பாகத்தை 4 பங்கா பிரிக்கிறோம் ஒவ்வொன்னையும். அடுத்து என்ன பண்றோம், இந்த 1.1 எடுத்துக்கிட்டு மிச்ச 4 இங்க தூக்கி போடுறோம். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணத ஒரே டேபிள்ல கொண்டு வந்தாச்சு. அதாவது முதல்ல என்ன இருக்குது, தன்மாத்திரா, சட்டில் ஃபார்ம் ஆஃப் பஞ்சபூதா. தான் மாத்திரம் இருக்குது. ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் மாத்திரம் தான் இருக்குது. ஏர்னா ஏர் மாத்திரம் தான் இருக்குது. ஹீட்னா ஹீட் மாத்திரம் தான் இருக்குது. வாட்டர்னா வாட்டர் மாத்திரம் தான் இருக்குது. எர்த்னா எர்த் மாத்திரம் தான் இருக்கு. அப்புறம் டெண்டன்சி டு ஸ்பிளிட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ், 2ஆ பிரியுது. அந்த டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் ரிமைனிங் இன்டாக்ட், அப்படியே 50% அப்படியே இருக்குது. மிச்சம் 2வது பாதியை திருப்பியும் 4 பகுதியா பிரிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு பாதியோடையும் மிச்ச 4 பங்கையும் சேர்த்து உங்களுக்கு பஞ்சீகரணம் ப்ராசஸ் நிறைவுற்றது. இது ஆத்மபோதம்ங்கிற புக்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சங்கராச்சாரியர் இருந்த புக்ல அப்படியே இந்த டேபிள் இருக்கும். அதையும் நீங்க படிக்கலாம். இதுதான் பஞ்சீகரணம், குவின்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா, சயின்ஸ்ல என்ன சொல்றோம், மேட்டர்ங்கிறது பெருசா பருப்பொருள், மேக்ரோஸ்கோபிக் மேட்டர் தெரியும். கிறிஸ்டல் ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பருப்பொருள் தான், மேட்டர் தான். கிறிஸ்டலை உடைச்சா, அதாவது மேட்டரை உடைச்சோம்னா உள்ளால அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆட்டம்ல என்ன இருக்குது, அதுக்குள்ளால நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளால என்ன இருக்குது, நியூக்ளியான் இருக்குது. அதாவது நியூட்ரான், புரோட்டான், அந்த மாதிரி அந்த இதுக்கு உள்ளாலையும் திருப்பியும் அந்ததையும் உடைச்சோம்னா குவார்க் இருக்கு. முதல்ல சயின்ஸ்ல ஆட்டம் வரைக்கும் தான் உடைக்க முடிஞ்சதுன்னாங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டத்தையும் உடைச்சோம்னா உள்ளுக்குள்ளால நமக்கு குவார்க் இருக்குது, பேரியான் இருக்குது, மேசான் இருக்குது, லெப்டான் இருக்குது, போசான் இருக்குது. வேற பார்த்து பயப்படாதீங்க. இது எல்லாமே சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், நுண்துகள்கள் துகளை உண்டாக்குகின்றன. அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் பார்ட்டிகிள்ஸ் உண்டாக்குது. அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம் உண்டாக்குது. ஆட்டம் நமக்கு பிசிக்கல் மேட்டரை உண்டாக்குது. இதுதான் சயின்ஸ்ல சொன்னது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன, அந்த சூக்குமம்ங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். சூக்குமம் தூலமா மாறுறது பஞ்சீகரணம் ப்ராசஸ். அதனால என்னோட வகுப்பை இதோட நிறைவு செய்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.